நம்ம எல்லாரும் ஓணம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஓணம் நம்ம ஏன் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த ஓணம் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நம்ம எல்லாரும் ட்ரெடிஷனலா பார்த்தீங்கன்னா வேர் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய நிறைய உணவுகளை சாப்பிட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் இருக்கிற நிறைய காலேஜ் பார்த்தீங்கன்னா இதையே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டா எடுத்து நடத்தி நம்மளாம் பார்த்தீங்கன்னா வைப் பண்ணியிருப்போம். ஸோ அதே வைபோட அங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வேடம் அணிஞ்சிட்டு கையில பார்த்தீங்கன்னா ஒரு குடம் மாதிரி எடுத்துட்டு வராரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லி நம்மளை மாதிரி எக்கச்சக்கமான பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அது யாருன்னே தெரியாம பாத்தீங்கன்னா அவரோட அழகை பார்த்து நம்ம ரசிச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம ஏன் ஓணத்தை செலிப்ரேட் பண்றோம், அந்த கொடையை எடுத்துட்டு வர்றவர் யாரு அப்படின்னு சொல்லி தான் முழுக்க முழுக்க டீகோட் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். இந்த ஓணம் நம்ம ஏன் செலிப்ரேட் பண்றோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஓணம் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஸோ இந்த ஓணம் அப்படிங்கிற இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள வார்த்தை. ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷ்ணு பகவானுக்கு உகந்த ஒரு நட்சத்திரமான சர்வனா அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் தான் மலையாளத்துல பார்த்தீங்கன்னா ஓணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த திரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார் அப்படி மீன் பண்ணுதாமா. ஸோ திருவோணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த விஷ்ணுக்கு ஏற்ற ஒரு ஸ்டார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஓணம் அப்படிங்கிற பேரு. ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ள வந்தோம் அப்படின்னா, இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா கிட்டத்தட்ட மித்தாலஜி காலத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. நம்ம சொல்றோம் அப்படின்னா ராவணன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி கேரளாக்கு பாத்தீங்கன்னா மகாபலி அப்படிங்கிற ஒரு ராஜா பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த ராஜாவும் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ராஜாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவர் எப்படி ராவணன் ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவரோ அதே மாதிரி இந்த மகாபலிங்கிற ராஜாவும் ஒரு அசுர குலத்தை சேர்ந்த ஒரு மன்னரா பாத்தீங்கன்னா வழங்கிட்டு வராரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த அசுர குலத்தை சேர்ந்த ஒரு ராஜா நம்ம ராவணன் பார்க்கும்போது எப்படி இருப்பாரு, ஒரு கம்பீரமோ 10 தலை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரம் மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளாம் ப்ரோட்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஈவில் ஃபேஸ்ல இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா அப்படி எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஆள் மாதிரி இருப்பாரு, ரொம்ப கைண்டான ஆளுன்னு சொல்லப்படுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரசன் கேரளாவை பாத்தீங்கன்னா ஆட்சி புரிஞ்சிட்டு வராரு. ஸோ இப்போ கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மகாபலி ஆட்சி புரிஞ்ச காலம் தான் கேரளால பாத்தீங்கன்னா பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மகாபலி அப்படிங்கிற அரசனுக்கு இன்னொரு பேரும் பாத்தீங்கன்னா மக்களால கூப்பிடப்பட்டது. அதுதான் பாத்தீங்கன்னா மாவலி அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ இந்த மாவலி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன கேட்டாலும் பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய ஒரு அரசனா பாத்தீங்கன்னா இருக்காரு. அங்க இருக்கிற மக்களுக்கு பாத்தீங்கன்னா துன்பம்னா என்ன தெரியாது, துயரம்னா என்னன்னு தெரியாது. எப்பவும் பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க. இந்த கொலை கொள்ளை, இந்த ஜாதி மதம்ங்கிற ஒரு இன வேறுபாடே பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற இந்த யூனிட்டியோட வாழக்கூடிய ஒரு மக்கள் தான் பாத்தீங்கன்னா கேரளால அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த மன்னன் அங்க இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான மக்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு நட்பெயரை வாங்கி வாங்கி அவரோட பாப்புலாரிட்டி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான உலகத்துக்கு பாத்தீங்கன்னா போகுது. நிறைய இந்த உலகத்துல மாவலி அப்படின்னு ஒரு ராஜா இருக்கான், அவன் பாத்தீங்கன்னா இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு எக்கச்சக்கமான யூனிவர்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி பேசுறதுனாலேயே அவரோட ஸ்ட்ரென்த்தும் பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ இதை பார்த்த தேவர் குலத்துல என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற நிறைய தேவர்கள்லாம் கூடி உட்கார்ந்து பேசும்போது இந்த மாவலி பாத்தீங்கன்னா வர வர ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே வரான். திடீர்னு நம்ம மேல வார் தொடுத்துட்டானா நம்ம பாத்தீங்கன்னா அவனை எதிர்த்து நம்மளால போரிட முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. ஸோ பயப்பட்டுட்டு இவங்க எல்லாரும் கூடி பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு என்னன்னா, சரி ஓகே நம்மளால எதுவும் பண்ண முடியலனாலும் நம்ம விஷ்ணு பகவான் கிட்ட போய் என்ன சொல்லுவோம், அவரு பாத்தீங்கன்னா இதை ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கிற இந்த ஒரு கடைசி ஒரு பாயிண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து நிக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான்கிட்ட போய் சொல்றாங்க, மகாபலி அப்படிங்கிற ஒரு அரசன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே போறான், இவனை பாத்தீங்கன்னா ரொம்ப விட்டோம்னா நம்மளால பாத்தீங்கன்னா அவனை எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு பயத்தோட பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் சொல்றாங்க. விஷ்ணு பகவானும் யோசிக்கிறாரு, ஆமா இவங்க சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு சின்ன பையனா பாத்தீங்கன்னா அவதாரம் எடுத்துடுறாரு. ஸோ அந்த அவதாரம் பேர் தான் வாமனா அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அவதாரம்ல ரொம்ப சின்ன பையனா இருக்கிற விஷ்ணு ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மூவ் பாத்தீங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா பண்ண போறாரு. ஸோ இவர் என்ன பண்றாரு, வாமனா இவரு பாத்தீங்கன்னா நம்ம கிங்கான மகாபலியை பாக்குறதுக்கு கேரளா பாத்தீங்கன்னா வராரு. கேரளா வரும்போது மகாபலி பாத்தீங்கன்னா ஒரு அரசவை கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அவரோட மகாபலியோட குருவான சக்கராச்சியார் அப்படிங்கிற ஒருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு கூடயே இருக்காரு.
கொடுக்குறாரு. ஸோ இந்த சின்ன பையன் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா சின்ன கொடையோட பாத்தீங்கன்னா உள்ள வரான். ஸோ வரும்போதே அந்த சக்கராச்சியாருக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருது இவரு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா தோணுது. ஸோ அப்புறம் மகாபலி கிட்ட வந்து இந்த வாமனன் சின்ன பையன் என்ன சொல்றான்னா, அரசன் பாத்தீங்கன்னா வரும்போதே பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் மேல இந்த தண்ணியை தொளிச்சும் பூக்கள் வாரி வீசும் அந்த சின்ன பையனை பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு அரசன் பாத்தீங்கன்னா வரவேற்கிறான். ஸோ அந்த ரெஸ்பெக்ட பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிங்கு பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. கொடுத்த உடனே கிங்கு வந்து அப்போ என்ன மனநிலையில இருக்காருன்னா, மக்கள் எதை கேட்டாலும் கொடுக்குற ஒரு மனநிலையில பாத்தீங்கன்னா இருக்காரு. ஸோ வந்த உடனே கிங் என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு பொன் வேணுமா, பொருள் வேணுமா, இல்ல நாடு வேணுமான்னு கேட்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான்னா, இப்பதான் பாத்தீங்கன்னா அந்த விஷ்ணுவோட ஒரு பொலிட்டிக்கல் மூவ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு 3 அடி, என் பாதத்தை தொடர 3 அடியில பாத்தீங்கன்னா எனக்கு நிலம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ கேட்கும் போது மாவலியும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பாத்தீங்கன்னா சொல்லிடுறாரு. ஸோ சக்கராட்சியார் பாத்தீங்கன்னா சொல்றாரு, இவரு இந்த பையன் பாத்தீங்கன்னா சின்ன பையன் கிடையாது அப்படின்னு மாவலிட்ட பாத்தீங்கன்னா சொல்லிடுறாரு. ஸோ மகாபலி என்ன பண்றாருன்னா, எனக்கு அவர் சொன்ன வார்த்தையை பாத்தீங்கன்னா திருப்பி வாங்க முடியாத ஒரு நிலைமையில பாத்தீங்கன்னா அவர் இருக்கிறாரு. ஸோ அதனால அவர் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு, ஸோ இதே மாதிரி திடீர்னு அந்த விஷ்ணு இந்த சின்ன பையன் என்ன பண்றான்னா மிகப்பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னா வளர்ந்துடுறான். கிட்டத்தட்ட பூமியை பாத்தீங்கன்னா ஒரு காலடிக்கு வர்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா வளர்ந்துடுறான். ஸோ அப்படிப்பட்ட வாமனன் ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்கும் போது பூமி பாத்தீங்கன்னா ஒரு பாதத்துக்கு அடியில வந்துடுது. ஸோ செகண்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது இந்த வானம் முழுக்க இந்த தேவர் முழுக்கம் பாத்தீங்கன்னா ஒரு காலடியில வந்துடுது. ஸோ 3ஆவது ஸ்டெப் எங்க வைக்கிறதுன்னு சொல்லி அவருக்கு தெரியல. அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம மகாபலி என்ன பண்றாருன்னா, சுவாமி 3ஆவது ஸ்டெப்பை என் தலை மேல வைங்க அப்படின்னு சொல்லி அவர் தலையை பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா குமிறாரு. ஸோ விஷ்ணுவும் என்ன பண்றாருன்னா, அவரோட 3ஆவது ஸ்டெப்பை நம்ம கிங்கு மேல வச்சு அவரை பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள பாத்தீங்கன்னா அழுத்திடுறாங்க. ஸோ இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு முடிஞ்சக்கு அப்புறம் விஷ்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாயிடுது, என்னடா இவன் இவ்வளவு நல்லவனா இருக்கானே அப்படின்ட்டு. விஷ்ணு என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு என்ன வரம் வேணும் என்கிட்ட கேளு அப்படின்னு கேட்கும் போது, அவ்வளவு பெரிய ஒரு ராஜ்யத்தை கட்டி ஆண்ட ஒரு அரசன் என்ன கேட்பான், எனக்கு ராஜ்யம் வேணும், எனக்கு சாகா வரம் வேணும் தானே கேட்பான். ஆனா இந்த மகாபலிங்கிற ஒரு அரசர குலத்தை சேர்ந்தவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்க, எனக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் என்னோட மக்களையும் என்னோட ராஜ்யத்தையும் நான் வந்து பார்க்கணும், எனக்கு அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா விஷ்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வரத்தை பாத்தீங்கன்னா அந்த மகாபலிக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படி வர்றதுதான் நம்ம ஓணம் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்றோம். இதே மாதிரி வருஷம் பாத்தீங்கன்னா அந்த ராஜா பாத்தீங்கன்னா வருவாரு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓணம் நம்ம ஏன் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த வேடம் போட்டுட்டு ஒருத்தவங்க வருவாங்கல்ல, காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு வேடத்தை போட்டு வருவாங்கல்ல, அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கிங் மகாபலி தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிங்கை தான் நம்ம பாத்தீங்கன்னா யாருன்னே தெரியாம பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் நான் கூட இதை பார்க்கும் போது முடியும் எனக்கு பாத்தீங்கன்னா தெரியாது. ஸோ இப்பதான் பாத்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன் ஓணம் நம்ம ஏன் செலிப்ரேட் பண்றோம்னு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம டோட்டலா நம்ம பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள் இந்த பண்டிகைகளை எதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஜாதி, மதம், கேஸ்ட், ரிலீஜன் எதுவுமே இல்லாம எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்து இந்த யூனிட்டியா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த செய்யணும், அவங்களுக்குள்ள இந்த ஷேரிங் கேரிங் இருக்கணும்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த நம்ம நார்மலா சொன்னா எந்த மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க. அதை ஒரு நம்ம பண்டிகையா கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்து இருப்பாங்கன்னு சொல்லிதான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பண்டிகையை பத்தினா நம்ம முன்னோர்கள் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்க இந்த ஓணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம மகாபலி அப்படிங்கிற இவ்வளவு பெரிய ஒரு ராஜாக்களை பத்தினா நம்ம ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா மறந்து இருந்திருக்கோம். ஸோ இவரை பத்தியும் நீங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். பாய்.